அடுத்த கேள்வி அதுலேயும் பேரை காணா என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இஸ்லாத்தில் மது அருந்துபவரின் மறுமை நிலை என்ன? அவர் காஃபிரா? ஏனென்றால் மார்க்கம் படித்த சில மது அருந்தும் ஆலிம்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு மறுமையின் தண்டனை என்ன? ஆலிமே மது அருந்துகிறாராம், அப்படி சில பேர் இருக்காங்களாம். அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கூறுகிறார்கள், அவர்களுக்கு மறுமையின் தண்டனை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறார். மது அருந்துறதா இருக்கட்டும், வேறு பாவங்களாக இருக்கட்டும், எல்லா பாவத்துக்குமே ஒரே அளவுகோல் தான். என்ன அளவுகோல்? பாவம் செஞ்சிட்டிங்களா? செய்யாத மனுஷன் கிடையாது, செஞ்சிருவான். செஞ்சிட்டான் என்று சொன்னால் உடனே திருந்தி இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டான்னு சொன்னால் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறவன். மது அருந்துவதை மன்னிப்பான். அதை விட பாரதூரமான விஷயமா இருந்தால் மன்னிப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மன்னிப்பான் என்று சொல்லி தினம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு என்பது எங்கே வரும்னு கேட்டால் அந்த செயலிலிருந்து விலகிடணும். ஒரு குடிச்சிக்கிட்டே இருக்கார் ஒரு ஆள், சரி நம்ம செய்கிறது பாவம், நம்ம அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறணும் என்று நினைத்தார்னு சொன்னால், யா அல்லாஹ் நான் தெரியாமல் இத்தனை வருஷமாக குடிச்சிட்டேன்னு உணரணும். ரெண்டாவது, இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று முடிவு செஞ்சு அதன்படி நடக்கணும். செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கேன்னு கேட்கணும். அப்படி உள்ளதுக்கு பேர் தான் மன்னிப்பு. இவன் என்ன செய்கிறான்னு அல்லாத மன்னிப்பானுங்கிறதுக்கு டெய்லி குடிச்சிக்கிட்டே மன்னிப்பாங்கிறது, அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. அதுக்கு மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு என்று சொன்னால் என்ன இருக்குன்னு திருந்தினா தான் மன்னிப்பு. அதை அல்லாஹ் சொல்லி காட்டும்போது 3வது சூறாவில் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், யார் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து விடுகிறார்களோ, அவு லலமும் அம்புசகும், தமக்குத்தாமே அநியாயம் செய்து விடுகிறார்களோ, அநியாயம் செய்துவிட்டு ரக்கருள்ளாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஃபஸ்தாக பொருள் இதுவும் தங்கள் பாவங்களுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார்களோ, ஒமை யகுபிரு துணுபை இல்லல்லா, அல்லாவை தவிர எவன் பாவத்தை மன்னிப்பான்? மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க ரெடிங்கிறான் அல்லா. நீ குடிச்சிட்டு போ, விசாரம் பண்ணிட்டு போ, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, திருந்திட்டியா உடனே நான் மன்னிச்சிருவேன். அது என்ன செய்யணும்? ஃபஸ்தாக பொருள் இதுவும் தனது பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்களேயானால் ஒமை யகுபிரு துணுபை இல்லல்லா, அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் எவன் இருக்கிறான்? நான் தான் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வலம் யுசிர்ரு அலாமா ஃபாலு ஒஹும் யாலமூன், தெரிந்து கொண்ட அந்த செஞ்ச காரியத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்போ மதுபானத்தை குடிக்கிறத மன்னிப்பான், டெய்லி குடிச்சிட்டு மன்னிப்பான். இன்னைக்கு குடிச்சதுக்கு இன்றைக்கி மன்னிச்சுக்கிடுவான், நாளைக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு குடிக்கிறது இப்போ மன்னிச்சிருவான். அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. மன்னிப்புண்ட விட்டுணும், செயலை கெட்ட செயலிருந்து விலகிடணும். விலகலைன்னா மன்னிப்பு கிடையாது. விலகினவர்களுக்கு தான் மன்னிப்பு. உலகம் யூசூர் அதில் கண்டினியூவாக இருந்தார்கள்னு அவங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தமாகுது. 3வது சூறா 135 வரும் பொழுது யார் அதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறார்களோ அவங்களெல்லாம் மன்னிப்பான். ஆனால் அவர்கள் அதில் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். எப்போ மன்னிப்பு கேட்குறீங்களோ அன்றோடு நீங்கள் திருந்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்ட வரம்பு மீறிய எனது அடியார்களே, லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் நம்மளெல்லாம் மன்னிக்க மாட்டான்னு நினச்சிடக்கூடாது. லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 39வது சூறாவோட 53வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அதனால் மது அருந்துவது உள்பட எல்லா பாவம் மன்னிக்கத்தக்க பாவம் தான். சிறுக்கு கூட மன்னிக்கப்படுமே, உசுரோட இருந்து திருந்திக்கிட்டா. சிறுக்கு வைக்கிறான், கடைசியில் தப்பு செஞ்சுட்டோன்னு விளங்கி கொண்டு இனிமேல் நம்ம சிறுக்கு வைக்கக்கூடாது, திருந்தினா மன்னிக்க மாட்டானா? சஹாபாக்கெல்லாம் சிறுக்கு செஞ்சு தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிறுக்கு செஞ்ச நிலையிலே மூத்தா போனால் மன்னிக்க மாட்டான், அது ஒரு விஷயம். சிறுக்கு செஞ்ச நிலையிலேயே திருந்திட்டான்னு சொன்னால், திருந்தியவனாக ஏகத்துவ கொள்கையில் மூத்தா போனான்டா அவனுக்கு என்ன இருக்குது? மன்னிப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதனால் திருந்துதல் மஸ்ட். எந்த தப்புக்காக இருந்தாலும் திருந்துறது ரொம்ப ஒரு அவசியம். சில நேரங்களில் ஒரு தப்பு செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு அதை மீறி 1-2 தடவை செய்கிறது உண்டு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இனிமேல் மதுபானத்தை தொட்டுவதே இல்லைன்னு உறுதி எடுத்துருவாங்க. எடுத்து அந்த உறுதிப்பாட்டில் ஒரு மாதம் 15 நாள் இப்படி இருந்துட்டு
திடீர்னு சைத்தான் விளையாடி என்ன செய்வாங்க குடிச்சிருவாங்கன்னு வைங்களேன், அவருக்கு மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் முடிவில் உறுதியாக தான் இருந்தார். இருந்தாலும் சைத்தான் என்ன செஞ்சிட்டான், அப்படி கெடுத்துட்டான் என்று சொன்னால் அவருக்கு மன்னிப்பு இருக்குது. அவருக்கு அந்த மன்னிப்பு கேட்கும் போதே நம்ம செய்யணும், மீறணும், இது வரைக்கும் செஞ்சதில் மன்னிச்சிட்டான், ஃப்ரெஷ்ஷாக நாளிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அவன் உறுதியாக விலகணும்னு நினச்சிட்டான், அதன்படி நடந்தான். அதுக்கு பிறகும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நினைச்சிட்டான், அந்த காரியத்தை செஞ்சிட்டான்னு சொன்னால் அதே மாதிரி உணர்வோடு உணர்ந்து என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் அப்துல்லான்னு அவருக்கு பேர். ஆனால் அவரை பட்ட பேர் ஹிமார், கழுதைன்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படி ஹதீஸில் வருது, கான யுலகபு ஹிமாரன், ஹிமார் என்ற பட்ட பெயரால், கழுதை என்ற பட்ட பெயரால் அவர் அழைக்கப்பட்டார். அப்படி ஒருத்தர் இருந்தார். இது புகாரில் 6780வது ஹதீஸில் இருக்கிறது. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒக்கான யுல்ஹிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை சிரிக்க வைப்பார். அதனால் என்ன செய்வார், உட்காந்துட்டு சில ஜோக்கு சொல்லி சிரிக்க வைப்போம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை சிரிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஒக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது ஜலதஹு ஃபி ஷராபி, அவர் குடித்த காரணத்தினால அவரை சவுக்கடி கொடுத்துருந்தாங்க. ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தார். குடித்ததுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் கசையடி கொடுப்பாங்க. சில கசையடிகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி உத்திய பிஹி யௌமன், அவரை இன்னொரு நாள் கொண்டு வர்றாங்க. அமர பிஹி ஃபோஜுலித, அவரை கசையடி கொடுக்க சொன்னார்கள். அது மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ கால ரஜுல் மினல் கௌமி, அப்போ ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹுமல் அன்ஹு, இறைவா இவனை நாசமாக்கு, அக்ஸரமாய் ஊத்தாபிஹி, எத்தனை தடவை தான் இவனை கொண்டாந்து அடிக்கிறது. இந்த ஆள் குடிச்சு போட்டு 2-3 தடவை அடி வாங்கியிருக்கிறார். அப்போ அதில் ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, இவனை நாசமாக்கு இறைவான்னு அல்லாட்ட சாபத்தை கேட்குறார். எதனால் சாபத்தை கேட்குறாருன்னு கேட்டால், அக்ஸரமாய் ஊத்தாபிஹி, இவர் எத்தனை தடவை தான் கொண்டு வர்றது, போன வாரம் குடிச்சிட்டு வந்தார், இந்த வாரமும் குடிச்சிட்டு அடி வாங்குறாருன்னு சொல்லி இப்படி அடிக்கடி இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்லி சபிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தலானுஹு, சபிக்காதீங்க. இப்போ வல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன், மாலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வை ரசூலை விரும்புகிறார், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என் மேலே பிரியம்லாம் இருக்குது அவருக்கு, ஏதோ உணர்வு செஞ்சு போட்டு குடிச்சு போடுறாரு. அப்படி ஒருத்தர் ஒரு செயலையே 1-2-3 தடவை செய்கிறதுனால மன்னிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. செய்யக்கூடாது தான், செய்யக்கூடாதுன்னு உறுதியான முடிவு எடுத்த பிறகு அதை மீறி என்னைக்காவது மறுபடியும் செஞ்சார்னு சொன்னால் அதோட நாசத்துக்கு உரியவன், உட்படாத போனவன் சொல்லிடக்கூடாது. அப்படி சபிக்காதீங்கன்ற சொல்ல கண்டித்த ஒரு விஷயம் வருகிறது. அதனால் மதுபானத்துக்கும் அல்ல மன்னிப்பான். ஆனால் அது என்ன விளங்கிக்கிறேன்னு திருந்திட்டு தான் அந்த வாதத்தை வைக்கணும். நான் மதுபானம் அருந்தினேன், இன்னைக்கு திருந்திட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் செஞ்சார்னு சொன்னால் அவர் அல்லாஹ் மதித்து தௌபா செய்கிறாருன்னு அர்த்தம். எங்கே அல்லாதானே இன்னைக்கு குடிப்பேன், நாளைக்கு மன்னிப்பு, நாளை கழிச்சு குடிப்பேன், அடுத்து மன்னிப்பு கேட்பேன்னா இது அல்லாவை ஏமாளி ஆக்கக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது.